நம்ம ரிசீவ் பண்ண போகிற வேலட் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சி வேலட். ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு சி வேலட்னு டைப் பண்ணிக்கோங்க. சி வேலட் டைப் பண்ணால் சிசி அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். சைடில் மெனுன்ற ஆப்ஷனுக்குள்ள போய்க்கோங்க. சைன் அப் ஆர் லாகின் அப்படின்னு காட்டும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நியூ யூசர் அப்படிங்கிறதுனால சைன் அப் கொடுத்துப்போம். சைன் அப் கொடுத்ததுக்கப்புறம் இமெயில் ஐடி வச்சு சைன் அப் பண்ணுறது, ஃபோன் நம்பர் வச்சு லாகின் பண்ணுறது. நான் இமெயில் ஐடி கிளிக் பண்ணிக்கிறேன். இமெயில் ஐடியில் உங்களோட இமெயில் ஐடி என்னமோ அதை போட்டுக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு கேப்சா காட்டும். APEFEV கொடுத்துட்டு கம்ப்ளீட்டட் கொடுத்ததுக்கப்புறம் வெரிஃபை ஆகிடும். இப்போ நம்ம கொடுத்துருக்க இமெயிலில் அந்த ஒரு வெரிஃபிகேஷன் கோட் வந்திருக்கும். அந்த வெரிஃபிகேஷன் கோடை நோட் பண்ணிவிட்டு கொடுத்துட்டிங்கனாக்கா ஓகே ஆகிடும். இப்போ பாஸ்வேர்ட் செட் பண்ண சொல்லுது. இது சும்மா நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறது தான். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எல்லாமே வேலட் 0ல் தான் இருக்கும். மெனுக்குள்ளே போய்க்கோங்க. நம்மளோட என்ன நேம் கொடுத்தோமோ அந்த நேமுக்கு கீழே உள்ள நம்பர் தான் வேலட் ஐடி, மறந்துடாதீங்க.